இன்று யோகா போட்டிகள் சிறம்பட நடைபெற்றது. இதுல நிறைய சிறப்பு அம்சம் என்னன்னா, அவங்கவுங்க ஆசனா இஷ்டப்பட்ட ஆசனா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, முதல் பரிசு ஒரு நபருக்கு மட்டுமல்ல, பல முதல் பரிசுகள், பல இரண்டாம் பரிசுகள், பல மூன்றாம் பரிசுகள், பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு யோகா போட்டியில கொடுத்துருக்கோம். இது எதற்காக பண்றோம் அப்படின்னா, யோகாக்கு வரணும், அவர்களும் யோகா செய்யணும், யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையில நற்சிந்தனை வட்டமும் குளோபல் ஸ்கூல் யோகாவும் இணைந்து நடத்தின ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பல பகுதிகளிலிருந்து வந்து கலந்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா ஸ்டேட்ல இருந்தும் வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை சமர்ப்பித்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி. என்னோட நேம் கணேஷ், குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகாவுடைய ஃபவுண்டர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 11 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு யோகா திருவிழா அப்படிங்கிறத, அதாவது எங்களுடைய சொந்த முயற்சியில பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்டே எடுத்து நடத்துறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம கவர்மெண்டே எடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து யோகா கலைஞர்களுக்கு விருதுகள் நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி யோகால பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கொடுக்குறோம். நம்ம யோகா கிரேட் எக்ஸாம் எழுதுற பசங்களுக்கு வந்து விருதுகள் கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா யோகா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றோம். நம்ம இதன் மூலமா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோகா கத்துக்க நினைப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து 11 வருஷமா வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி நற்சிந்தனை வட்டம், யூனிவர்சல் யோகா ட்ரஸ்ட், யோகா கிளப் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலும் இது ஒவ்வொரு வருஷமும் சிறந்து பண்ணணும், நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ இந்த மீடியா மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி இந்த அருமையான வாய்ப்பு. இளங்கோவன், யோகா ப்ரொஃபசர். இந்தியா இந்த யோகா துறையை முதன்முறையாக உலகிற்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே உலகத்தினுடைய மக்கள் தொகையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 230 கோடி மக்கள் இந்த யோக பயிற்சிகளை செய்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை 145 கோடி மக்களில் 75 கோடி மக்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே 15 கோடி மக்கள் யோகாவை பயிற்சிகளாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இன்னும் ஏறக்குறைய 70 கோடி மக்கள் எந்த ஒரு யோக பயிற்சிகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களும் இந்த துறையில், விளையாட்டு துறையில், உடற்பயிற்சி துறையில், யோகத்துறையில் ஈடுபடுவார்களே. ஆனால் 2047ஆம் ஆண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய மிக வல்லரசு நாடாக இந்தியா ஒளி பெற வேண்டும், விளங்க வேண்டும், செழிக்க வேண்டும், வளமாக இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகா தன்னாலான பணிகளை செய்யும். அனைவரும் இந்த யோக பயிற்சிகளை செய்ய வேண்டும், சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கே இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு யோகா மிக பயனுள்ளதாக இருக்கும். Hi friends, good evening. This is Abdul Rahman from Mangrove Foundation of India, secretary here. We are basically eco-biosystem, environment friendly projects we are doing for the past 25 years in Palavekadu, and we have got 2 awards for national as well as we have got State Champion Award August 2024 from District Collector, Tiruvallur District, and we have samplings, 1 million samplings of mangrove restoration project this year, and we are happy to announce we are doing eco-biosystem for college students as well as for the community activities. Apart from this, we are promoting mango pickles, and apart from that, very eligible pickles we are doing these promotions. Apart from this, we are promoting the jute bags for complementary and other marriage requirements for cupcake and corporate orders. We look forward for all the corporations in this regard. Kindly support us for this diversity as well as ecosystems in Mangrove Foundation. Thank you so much.
யோகா திருவிழா 2024 நடைபெற இந்த நிகழ்ச்சியில 11ஆம் ஆண்டு நடைபெறுது. ரொம்ப சிறப்பாக ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில எங்களோட ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் ஆயுர் கேர் கன்சல்டன்சி சார்பாக ஸ்டால் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. மக்கள் ஆரோக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலம் நம்ம ஆரோக்கியமான ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். இதை எல்லோருமே வருகின்ற காலத்துல ஆரோக்கியத்துக்காக இந்த ஆயுர்வேதாவை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.